ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் குழந்தை வரம் தரும் மாயனூர் தொட்டில் வழிபாடை பற்றி தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அதாவது கோவில் என்று சொன்னாலே அதில் பழங்காலத்து பெருமைகளும் தனி சிறப்பும் இருக்கத்தான் செய்கிறது. அந்த வகையில் தான் பெருமை மிக்க கோவில்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய செல்லாண்டியம்மன் கோவிலை பற்றி நாம் இன்றைக்கு பார்க்கலாம். கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா கிருஷ்ண நாராயணபுரம் அருகே மாயனூர் எனும் ஊரில் காவிரி ஆற்றங்கரையில் இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோவில் சுமார் 2500 ஆண்டுகளுக்கு முன்பே சேர சோழ பாண்டிய மன்னர்களுக்கு இடையே நிலவிய எல்லை பிரச்சனையை தீர்த்து வைத்ததாக வரலாறு கூறுகிறது. கிறிஸ்துக்கு பின் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னனான நந்திவர்ம பல்லவன் இந்த கோயிலை புதுப்பித்து கருவறை, அர்த்த மண்டபம், மகா மண்டபம் ஆகியவற்றை கட்டியதாக கல்வெட்டுக்கள் மூலம் கூறப்படுகிறது. விஜயநகர பேரரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இந்த கோயிலுக்கு திருப்பணிகள் செய்யப்பட்டதா. இந்த கோவிலில் தினமும் 3 வேளை பூஜைகள் நடைபெறுகிறதா. காலையில் பார்த்திங்கன்னா காலைச்சந்தியாக தீப ஆராதனை, மதியம் பொங்கல், பஞ்சாமிர்தம், நெய் அமுது படைத்து உச்சிக்கால பூஜை, மாலை அமுது படைத்து சாயரட்சை நடைபெறுகிறதா. இந்த கோயிலில் பக்தர்கள் தங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்ற பார்த்திங்கன்னா நேர்த்திக்கடன் செலுத்தி பல்வேறு காணிக்கைகளை செலுத்துகிறார்களாம். சிறப்புகள் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா காவிரி ஆற்றின் தென்கரையில் சுமார் 3.5 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள இந்த கோயில் தான் தென்னை, புலி, நாவல், நாகலிங்க மரங்களால் சூழப்பட்டுள்ளது. கோவிலில் முதன்மை வாயில் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலஸ்தானத்தில் அருள் பாலிக்கும் அன்னை செல்லாண்டியம்மன் காவேரி நதியை நோக்கி அமர்ந்திருப்பது தான் இந்த கோயிலின் சிறப்பம்சமாகவும் இருக்கிறது. இந்த கோயிலில் 3 அமாவாசை என்று பார்த்திங்கன்னா ஈரத்துணியுடன் அம்மனை வழிபட்டு தொட்டில் கட்டி சென்றால் குழந்தை பாக்கியம் கிடைப்பதாகவும் நம்பப்படுகிறது. இந்த கோயிலில் ஆடி மாதம் 18ஆம் நாள் பக்தர்கள் முளைப்பாரி கொண்டு காவேரி ஆற்றில் விட்டு அம்மனை வழிபாடு செய்கிறார்களாம். மாசி மாதம் சிவராத்திரி தொடங்கி 3 நாள் திருவிழா கொண்டாடப்படுகிறது. இரவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோவில் முழுவதும் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட பக்தர்கள் தரிசனம் செய்கிறார்களாம். இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கும் பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானும் நம்புகிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி.